மேடம் நாங்கள் விருச்சிகத்துலேயும் பிறந்துடக்கூடாது மேடம். ஏம்மா அப்படின்னா பிறந்ததுலேருந்து நாங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் பார்க்குறோம். யார் கூட பழகுறாங்களோ அவங்க கூட சண்டை ஏற்படும். ஏன்னா இவங்க ரொம்ப நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை புண்படுத்துறது தெரியாமலே அவங்க மனசு வந்து புண்படுத்திடுவாங்க. விருச்சிகராசி என்பர்களை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தேவைக்கான விஷயங்களை எடுத்துட்டு சக்கையாத்திக்கு வெளியே போகிறாங்க. எப்பயுமே எண்ணெயில் போட்ட கடுகு தான் படப்படன்னு வெடிச்சிருவானா மனசில் ஒன்றுமே வச்சுக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரி நாட்கள். அவங்க புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவங்க பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விருச்சிகம் ராசி எங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வந்துட்டு மேடத்திட்ட இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிகத்துக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி? கண்டிப்பாக சார். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்க வரும்போதே தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லுவோம், மேடம் நாங்கள் விருச்சிகத்துலேயும் பிறந்துடக்கூடாது மேடம். ஏம்மா அப்படின்னா பிறந்ததுலேருந்து நாங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் பார்க்குறோம் அப்படிம்பாங்க. இன்னும் ஒரு சிலர் இல்லை மேடம் 10 வருஷமாக நல்லா இல்லை, 15 வருஷமாக நல்லா இல்லை, அதுக்கும் மேலே நீங்கள்லாம் ஜோதிடர்கள் சும்மாவாக இருக்கீங்க. கால புருஷனுக்கு 8ஆம் பாவம் விருச்சிகம். கஷ்டப்பட்டதுக்குனே ஒரு ராசினா அது விருச்சிகம். துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது, ஏமாறாத விருச்சிகமே கிடையாது. அப்படிலாம் வேற ஆளாளுக்கு இஷ்டத்துக்கும் விருச்சிகத்தையே டார்கெட் பண்ணுறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. உண்மை என்ன அப்படின்னா, நான் விருச்சிகத்தை பற்றி எப்பயுமே அப்படி சொல்ல மாட்டேன். ரீசன் என்னென்னா, என் குழந்தைய விருச்சிகம். அப்போ இந்த விருச்சிகம் ஏன் மற்ற ஜோதிடர்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மைதானா? ஒரு விதத்தில் உண்மை. இன்னொரு விதத்தில் உங்களுக்கு ஏமாற்றம் நல்லது, துரோகம் நல்லது, கஷ்டங்கள் நல்லது. காரணம் என்ன? பல கஷ்டங்கள் நீங்கள் படும்போது ஒரு கஷ்டம் உங்களுக்கு நச்சு நடுமண்டை லட்ச மாதிரி இருக்கும். அந்த க்ஷணம் நீங்கள் வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு நினைப்பீங்க. வாழ்க்கையில் நீங்கள் உயரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய லெவலில் உயர்வீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடியது விருச்சிகத்தில் அப்படின்லாம். அப்போ நீங்கள் நேராக சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா சொன்னால் கேட்டிருக்க மாட்டீங்க, அப்பா சொன்னால் கேட்டிருக்க மாட்டீங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அனுபவம் அப்படின்றது மட்டும்தான் உங்களை மாற்றும். ஆக எல்லா விதத்துலையும் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. நம்ம லைஃப்பில் வந்து டஃப்பான சுச்சுவேஷன்ஸை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா டஃப் நம்ம லைஃப்பை விட்டு போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. உங்களை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா புதைக்க முடியுமா? விதைக்க தான் முடியும். விதைச்சாலும் மரமாக வருவீங்க, ஆலமரமாக வருவீங்க. ஸோ விருச்சிகம் எல்லா கஷ்டமும் உங்களுக்கு நல்லது. ரொம்ப நாளாக நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்தே சனி பகவான் பஞ்சம சனியாக இருக்கார். உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் ஆல்ரெடி சனியே இருக்காருமா. கடந்த வருஷம் யாருனால கஷ்டப்பட்டீங்க? குரு பகவானால் கஷ்டப்பட்டீங்க. 8ல் குரு, அஷ்டமத்து குரு என்ன பண்ணா? உங்களை அசிங்கப்படுத்தினா, அவமானப்படுத்தினா, சொந்த பந்தங்களுக்கு இடையே செய்யாத தப்புக்கு ஒரு பெரிய ஒரு அவப்பேரு அவ இதுக்கு ஆளாக்கனா ஆக்சிடென்ட்ஸ் அனுபவிச்சிங்க நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள். அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையில் கவனம் இல்லாமல் செயற்கையினால் ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சிங்க அப்படின்லாம். உங்களை எந்தெந்த விதத்தில் டார்கெட் பண்ணால் குரு பகவான், அதுக்கும் மேலே உடல் சார்ந்த உபாதைகள். இப்போ அதே குருவே உங்களுக்கு நிறைய நல்லது செய்யறதுக்கு பாக்கிய குருவாக வந்திருக்கார். அஷ்டமத்து குருவாக மாறி இப்போ பாக்கிய குருவாக வந்திருக்கார். எல்லா விதத்துலையும் குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் குரு செய்ய போகிறார். சனியும் செய்ய போகிறார். அப்புறம் என்ன இருக்குது? இப்போ படிக்கணும் அப்படின்னு படிக்கிறதுக்கான ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ணுற பிள்ளைகளாக இருக்கீங்க அப்படின்னா சூப்பராக ஹையர் எஜுகேஷன் பண்ணுவீங்க. வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு, இன்ப சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு, இப்படி எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. உங்களால் நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்ததுனாலே உங்கள் அப்பாவுக்கு நல்ல வந்து பார்த்திங்கன்னா சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அவங்களோட உடல் சார்ந்த உபாதைகள்லேருந்து ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமான இடைவெளி கேப் வந்து பார்த்திங்கன்னா மாறும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சுயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். பொதுவாக விருச்சிகம் மத்தியம வயசு பிள்ளைங்க, பக்குவப்பட்ட மனசாக இருக்கும். ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்களா இன்றைக்கி ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணுவாங்க. ஷார்ப்பாக செஞ்சு முடிச்சுடுவேன், நாளை காலையில் பாரு நான் இந்த புக்கே முடிச்சு வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லுங்கள் பிள்ளைங்க. நாளை காலையில் வந்து அம்மா கேட்குறாங்கன்னா எனக்கு என்ன படிச்சிட்டியா அப்படின்னா அது நேற்று இது இன்னைக்கு அப்படிம்பாங்க. ஸோ மைண்டு வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக ஸ்டேபிளாக இருக்காது. ஆனால் குரு சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால ரொம்ப ஸ்டேபிளான மைண்ட். எந்த ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாலும் அதில் ஸ்டிக் ஆன் பண்ணி தீர்க்கமாக முடிவு பண்ணுவீங்க. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். இது நாள் வரைக்கும் பெருசாக நான் வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும்னு முயற்சி பண்ணலை அப்படின்னாலும் இந்த காலகட்டம் சாலிடாக முயற்சி பண்ணுவீங்க. 5ஆம் பாவத்தை குரு பார்க்குறார். நிறைய இளம் வயசு விருச்சிக ராசி பிள்ளைங்களுக்கு காதல் அப்படின்றது வரும். அந்த காதலும் ஒரு நல்ல உத்தமமான பொண்ணு, உத்தமமான பையனாக வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆன் தி ஹோல் எப்படி இருக்குது? எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஓகே, சூப்பர். சார், உங்களுடைய பார்வையில் இந்த குரு பயிற்சி இந்த ராசிக்காரங்களுக்கு, விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அண்ட் அவங்களுடைய ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பொதுவாக விருட்சக ராசி வந்து
கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசியாக தான் இவ்வளோ நாட்கள் வந்து பார்த்துருப்பாங்க. அதாவது அவங்க யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க கூட வந்து தேவையில்லாத சண்டை ஏற்படும். யார் கூட பழகுறாங்களோ அவங்க கூட சண்டை ஏற்படும். ஏன்னா இவங்க ரொம்ப நேர்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள புண்படுத்துறது தெரியாமலே அவங்க மனசு வந்து புண்படுத்திடுவாங்க. இவங்க சகஜமாயிடுவாங்க. ஆனால் பிறர் வந்து ஐயோ இவங்க இது இந்த மாதிரி தான், இவங்க எப்பயுமே நம்மளை இந்த மாதிரி குத்தி காட்டிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பாசம், இவங்க நான் நிறைய பாசம் வைக்கிறேன், எனக்கு மற்றவங்க வந்து பாசமே வைக்க மாட்றாங்க அப்படின்ற அந்த தன்மை வந்து இவ்வளோ நாட்கள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். அது பசங்க மேலேயா இருக்கட்டும், அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை கணவராக இருக்கட்டும், இல்லை லவ்வராக இருக்கட்டும், அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை இருந்துகிட்டே இருக்கும். விருச்சக ராசி இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் வந்து அவங்களால ஒரு சண்டை இருக்கும், தினந்தோறும் அப்படி வந்து இருக்கும். அது வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து மாறுது ஃபஸ்ட்டு. இது இல்லாமல் விருட்சக ராசிக்காரர்களுக்கு வந்து பொதுவாகவே ஏதாவது சின்ன சின்ன அடிகள் பட்டுகிட்டே இருக்கும். காலில் இடிச்சுக்குவாங்க, திடீர்னு அடிபட்டுரும், கால் உடஞ்சிரும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும், திடீர்னு தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சொல்லாமல் புரிதல் இல்லாத பல நோய்கள் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலமாக வந்து இந்த குரு பயிற்சி வந்து இருக்க போது. இந்த குரு பயிற்சி விருட்சக ராசிக்காரர்களுக்கு அவங்க மன ரீதியாக இருக்கக்கூடிய சஞ்சலங்களையும் வந்து போக்க போகுது, உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சஞ்சலங்களையும் போக்க போகுது. ஒரு நிம்மதியான ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி காலம் வந்து இருக்கும். அதுக்கு அவங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்னென்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து அவங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து நல்ல சுபிட்சமான ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி வந்து இருக்கும். அவங்க வெளியூர் பயணங்கள் போவாங்க. இப்போ எங்கேயாவது போகிறாங்கன்னா கூட ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அதனால் சண்டை ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு சுபிட்ச காலமாக வந்து இருக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல காலமாக விருட்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு 2026 ஏற்படக்கூடிய குரு பயிற்சி தான் வந்து இருக்க போகுது. ஓகே ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு இந்த ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான தொழில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. எந்த மாதிரியான தொழில் செய்யலாம், ஓவராலாக வேலை வாய்ப்பு, தொழில் இதெல்லாம் எப்படி இருக்குது? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விருட்சக ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்போது 9ஆம் இடத்துக்கு வரார். நம்மளுடைய ஜோதிட பழமொழியில் ஒரு பழமொழி இருக்குது, ஓடி போகிறவனுக்கு 9ஆம் இடத்துல குரு. ஆனால் நம்மளை பொறுத்தவரை அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, வாழ்க்கையில் என்ன செய்யன்னு தெரியல, எப்படி இருக்குன்னு தெரியல, ஓடுவோமா ஓட மாட்டோமா, நிதானம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கோமே, நம்ம வாழ்க்கையில் ஒரு நிலையான தன்மை கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குற விருச்சகராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து இவங்களுடைய லைஃப்பை இப்போ தான் நிதானமாக சிந்திக்க வைக்க போகிறார். இவங்க வேலை சார்ந்த விஷயமா இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அதிகமாக நேரம் ஒதுக்கி பார்த்துட்டாங்க. ஆனால் அதற்கான ஒரு லாபத்தை சம்பாதிக்கலை. இவங்கள்ட்ட எந்த அளவுக்கு வேலையை வாங்கணுமோ வேலையை வாங்கி ஒரு நம்ம பொதுவாக ஒரு விஷயம் சொன்னால் எப்படி சொல்கிறோன்னா, இப்போ கரும்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரும்பு பார்க்கும்போது அப்படியே நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த கரும்பு மிஷினுக்குள்ளே விட்டு அந்த கரும்பை உள்ள ஜூஸை தனியாக எடுத்துகிட்டு சக்கையை தூக்கி வெளியே போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் விருச்சிகராசி என்பர்களை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தேவைக்கான விஷயங்களை எடுத்துகிட்டு சக்கையை தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கோபம், ஒரு எதிர்பார்ப்பு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷன் ஆகும். ஸோ அந்த நிலையில் தான் என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க விருச்சிகராசிக்காரங்க. கேள்வி கேட்டால் கூட இருக்க யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா உண்மையாக கேட்காங்க, நேர்மையாக கேட்கானே, ஸோ இவனை எப்படி நம்ம சமாளிக்கலாம்னு சொல்லி ஓவர்டேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ குறைகள் சொல்லி கஷ்டத்தை சொல்லி இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இருக்கும். உங்கள் தொழிலில் நீங்கள் உங்களை மட்டும் நம்பி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தொழிலில் வெற்றி உண்டு. விருச்சிகராசிக்கு பொதுவாகவே பார்ட்னர்ஷிப்புங்கிறது ஆகவே ஆகாது. அது லைஃப் பார்ட்னரும் கொஞ்சம் விருச்சிகராசி எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண மாட்டாங்க. அதேபோல் பிஸ்னஸ் பார்ட்னரும் விருச்சிகராசிக்காரங்களும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்குவதாக மட்டும் இருந்தால் தயவு செய்து வேண்டாம். உங்களை நம்பி நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா தொழிலில் வெற்றி பெறலாம். ஏன் வெற்றி பெறலாம், எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இப்போ குரு உங்களுக்கு நல்லா இருக்கார், உங்களுடைய 7ஆம் இடத்த சனி பகவான் டைரெக்டாக பார்க்கார் தன்னுடைய 3ஆம் பார்வையாக. அப்போ சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களை மட்டும் நம்பி தொடங்குனீங்கன்னா வெற்றி உண்டு. ஸோ பொதுவாகவே எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் என்னால் என்னுடைய முயற்சியில் ஒரு 60லேருந்து 70க்கு மேலே கொண்டு போக முடியல, எனக்கு ஏன் தடங்களாக இருக்குது, நீங்களாம் சொல்கிற மாதிரி காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல பிறந்தது எங்கே தப்பா, ஏன்டா விருச்சிகராசியில் பிறந்தோம், உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு அதிகமான கமெண்ட்ஸ் வருதுன்னா அதில் முதன்மையான ராசி விருச்சிகராசி தான். ஸோ இப்படிப்பட்ட உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மறப்பது. நீங்கள் எடுக்கிற முயற்சி 3ஆம் இடத்த குருபவன் பார்க்குறதுனால நீங்கள் என்னென்ன முயற்சிலாம் எடுக்கீங்களோ, எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய சிந்தனைப்படி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு.
அன்பு வைக்காதீங்க, அன்புக்கு ஏங்காதீங்க. தேடி வர அன்பை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஆசைக்கோ மோசத்துக்கோ மாட்டிக்கிட்டிங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. நீங்களாக இருந்தால் வெற்றி உறுதி. மேடம் நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி அதாவது ஃபேமிலி லைஃப் அண்டு திருமணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் எந்த மாதிரி இருக்கும்? அதாவது எப்பவுமே வந்து விருச்சிக ராசி அப்படின்னாலே 8ஆம் இடம்னு சொல்லி மேடம் சொன்ன மாதிரி பயமுறுத்தி வச்சுற மாதிரி ஒரு நிலையில் வச்சுருக்காங்க. பொதுவாக நேர்மை உண்மை அப்படின்னு கடைபிடிக்கக்கூடிய ஆட்கள். அதனால தாங்க எங்களுக்கு நடிக்க தெரியாது, எதுனாலும் மூஞ்சுக்கு நேரம் அடித்த மாதிரி பேசிடுவோம். எப்பயுமே எண்ணெயில் போட்ட கடுகு தான் படப்படன்னு வெடிச்சிருவோம், ஆனால் மனசில் ஒன்றுமே வச்சுக்க தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள். அவங்க புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவங்க தங்கம், அவங்க புரிஞ்சுக்காதவங்களுக்கு அவங்க வந்து என்னதான் தங்கமாக தூக்கி வச்சா கூட அது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ இவங்களுடைய நிலைகளை புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கும்போது பாக்கியத்தில் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படின்றது நடக்கிறதுக்கான பிராப்தி உண்டு. குழந்தைகள் மூலமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை இருக்கும். நிறைய பேருக்கு மாற்றம்னு ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த மாற்றம் ஒன்றை இவங்களோட வாழ்க்கையில் ஏற்றமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை. இன்ன வரைக்கும் எங்கே மிஸ்டேக் பண்ணேன், இப்போ என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, எதெல்லாம் என்ன நான் திருத்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இந்த டைமில் கற்றுக்குவாங்க. எப்பவுமே போதுன்ற ஒரு நிலை மட்டும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஏன்னா இப்போ 4ஆம் இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராகு, சுகஸ்தானத்தில் ராகு 10 இந்த 100க்கு 98 மார்க் எடுத்துட்டு ஏன் இந்த 2 மார்க் போச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஆளுக்கு. அது மாதிரி தான் குடும்பத்திலையுமே உறவினர்களுக்கு மத்தியிலுமே சரி, எப்பயுமே என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்ற மாதிரி இருக்கவங்க இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் இவங்கள நீங்கள் தெளிவு பண்ணிக்கணும். ஸோ நான் எப்படி இருக்கணும், நான் என்ன மாதிரி இருக்கணும், என்னுடைய நிலை என்ன, தனக்கான விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணால் நான் என்ன பெட்டராக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் கொண்டு போனால் ஓகேவாக இருக்கும். இன்னொன்று வந்து ஹஸ்பண்ட் கூட இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், இந்த உறவுகளில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்க தெரியணும். நான் மட்டுமே சரியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி எப்பவுமே 5 வரல ஒன்றா இருக்காது இல்லையா. நான் டைம் கொண்டேன், நீ ஏன் டைம் கொள்ள இப்படின்னு கேட்டு சண்டை போடக்கூடியங்களே. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கு விட்டால் கூட பரவாயில்ல, முன்னாடி என்னைக்கோ ஒரு நாள் நடந்த விஷயத்தை எடுத்து இன்றைக்கி போட்டு சண்டை போடுவாங்க. இந்த ஓவர் திங்க் பண்ணிக்கிறது, பழசை வந்து திருப்பி கேட்டு சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டாங்கனாலே குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். காதலர்களுக்காக இருக்கட்டும், திருமணம் ஆக போகிறவங்களுக்காக இருக்கட்டும், இதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. இந்த வருஷத்தில் திருமணம், சந்தோஷம், கல்யாண சாப்பாடு இவங்களுக்குமே வந்து போடுறதுக்கான கொடுப்பனை இருக்குது. காதல் திருமணமாக இருந்தால் அது கண்டிப்பாக சக்ஸஸில் போய் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் இந்த டைமில் குருவினுடைய பார்வை வர்றதுனால நிச்சயமாக அதுக்கான பிராப்தி அப்படின்றது கிடைக்கும். கொஞ்சம் என்னென்னா முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்து உட்காந்து பேசினா உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக முடியறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஓகே மேடம். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்போது என்ன மந்திரங்கள் சொல்லணும்? அதாவது இந்த 2026 குரு பயிற்சியில் வரக்கூடிய விருட்சக ராசிக்காரர்களுக்கு நாகராஜர் வழிபாடு வந்து ரொம்ப சிறந்ததாக வந்து இருக்கும். நாகராஜர் வழிபாடு வந்து படிப்படியாக யாருமே பண்ணுறதே இல்லை. இப்போ பாம்பு பூஜைலாம் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. முதல்லாம் வந்து இந்த புத்து வழிபாடு செய்கிறது, பாம்புக்கு வழிபாடு செய்கிறது, தனி வழிபாடு முறை. அது நாகர் பூஜைன்றதே ஒரு தனி வழிபாடு. இப்போவும் கேரளாவில் தந்திர முறைகளில் நிறைய நாகர் வழிபாடு, நாகர் வழிபாடு கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் கள பூஜைன்னு ஒரு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா நாகர் வழிபாடு கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த மாதிரி நாகர் வழிபாடு ரொம்ப சிறந்த வழிபாடு. ஏன்னா மகாலட்சுமியை நாகலோகத்தில் இருக்கிறதா தான் திருமூலர் வந்து பாடுறாரு. அப்போது பாம்போடைய வழிபாடு வந்து ரொம்ப சிறந்ததாக வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து நாகராஜரை வந்து வழிபாடு பண்ணுறது விருட்சக ராசிக்காரருக்கு இருக்கக்கூடிய, அதாவது தடைகள் எதுவும் இல்லை குரு பயிற்சியில் மேலும் எப்பேற்பட்ட தடைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க நாகராஜர் வழிபாடு செய்கிறாங்கன்னா நல்லது. நாகர் கோவிலில் நாகராஜர் வந்து கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு போகிறதும் ரொம்ப நல்லது. முடிஞ்சால் ஒரு 27 சுற்று சுற்றலாம். ஒரு மணி நேரம் ஆகும். ஒரு 27 சுற்று சுற்றிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நற்பலனை வந்து கொடுக்கும். மந்திரமாக நம்ம தினந்தோறும் நாகராஜர் வழிபாடு நம்ம செய்யலாம் அப்படின்னா, ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் மகாராஜ நாகராஜா அனுகிரகாய சிவஸ்வாக, இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்தலாம். ஓகேங்களா. அம்மா நீங்கள் சொல்லுங்கள், இப்போது விருச்சிக ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா எந்த கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார், இவங்க எந்த பிளானட்டை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா ராகுவையும் கேத்துவும் தான் பசிஃபை பண்ணணும். ராகு பகவான் 4ஆம் பாவம், கேத்து பகவான் 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானத்தில் கேத்து. அப்போ இந்த ராகுவையும் கேத்துவும் பசிஃபை பண்ணணும் அப்படின்னா சிவஸ்தலம், நாகராஜர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிவஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். இது காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில், ஆதி காமாட்சி, ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மாக்காளேஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்கு. அதில் பின்னாடி ஈசனோட பிம்பம் மாக்காளேஸ்வரர், அழகான சிவஸ்வரூபம் இருக்கும், லிங்கஸ்வரூபம். அங்கே ராகு லிங்கமும் கேது லிங்கமும் இருக்கும். அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈசன் பிம்ப ரூபத்தில் ராகுவையும் கேதுவையும் கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈசனுடைய தலையில் இருக்க நாகும் காலேஸ்வரன், அந்த காலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலன் அதாவது தோஷத்தை நிவர்த்தி பெறணும் அப்படின்னு ஈசனோட சாபத்திலேருந்து விமோச்சனம் அடையணும் அப்படின்றதுக்காக பூமிக்கு வந்து பிரதிஷ்டை பண்ண ஈசன்.
ஆக இந்த மாக்காளேஸ்வரனை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது சகல தோஷங்களும் ராகுகேது தோஷம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்திலே ராகுகேது தோஷம் இருந்தாலும் நீங்கள் பெறும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை சார். ஒரு முறையேனும் போயிட்டு வாங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். ஓகேம்மா. சார் நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரியான சிம்பிளிஃபைடான பரிகார முறையை இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டா விருச்சிக ராசி இந்த குரு பயிற்சியில் நல்லா இருக்கும்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் ஃபேவர் இல்லாத தன்மையில் மேடம் சொன்ன மாதிரி ராகு பகவான் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் வீடாக இவங்க இருக்கிறனால முடிஞ்சளவு வயதான முதியவர்களுக்கு மருத்துவ செலவுக்கு மாதத்துக்கு ஒரு 500 ரூபாக்கோ இல்லை 5000 ரூபாக்கோ 10,000 ரூபாக்கோ, ஸோ அது அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயம். ஆனால் மருத்துவ செலவுக்கான மருந்து வாங்கி கொண்டு போய் கையில் கொடுக்கணும். ஸோ கையில் கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினாங்க அப்படின்னா, ஸோ வாழ்க்கையில் தற்போது வரை எவ்வளோ இன்னல்கள் பிரச்சனைகள் போராட்டங்களில் இருக்காங்களோ, ஸோ அதெல்லாம் அப்படியே படிப்படியாக குறைந்து அதை சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு இவங்க போகக்கூடிய ஒரு சிறந்த வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும். ஓகே மேடம், நீங்கள் சொல்லுங்கள், குடும்பத்துடைய ஒற்றுமைக்கு இன்னும் நல்லா ஹாப்பியாக குடும்பத்தில் எப்பயுமே மகிழ்ச்சியாக அவங்க இருக்கணும் அப்படின்னா இந்த குரூப் பயிற்சியில் விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணிக்கணும்? பொதுவாக வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமே சார், இப்போ இந்த டைமில் வந்து அவங்களுக்கு குழந்தை பிராப்தி இதெல்லாம் வந்து இஷ்யூவாக இருந்ததெல்லாம் இப்போ மாறக்கூடிய நிலை, குருவினுடைய பார்வை வர்றதுனால எல்லாமே சந்தோஷமாக இருக்க தான் போகிறது. ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் சார் மேடம் சொன்ன மாதிரி ராகு கேதுனுடைய அச்சுக்கள் வந்து சரியாக இல்லாதனால முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து கொஞ்சம் எப்பயுமே நிதானமாக செயல்படணும். அவசரமாக முடிவுகள் மட்டும் எடுக்காமல் கொஞ்சம் நிதான போக்கோடு செயல்பட்டாங்க நல்லது. இந்த நிதானம் வேணும்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகிறதுக்கு என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா, தண்ணி, அதாவது கடல் சார்ந்த பகுதி அல்லது வந்து ஆற்று பகுதி, இந்த மாதிரி இடங்களில் போய் குளிச்சுட்டு வர்றது. அதுமாதிரி ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நிலா ஒளி பார்த்துட்டு ஈவினிங் டைமில் மண்ணில் நடக்கிறது, இதுதான் உங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம். இது பண்ணிட்டு வந்தாங்கனாலே ரொம்ப சிம்பிளான விஷயம், நிச்சயமாக மாற்றங்கள் அப்படின்றது பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. இப்போது இந்த விருச்சிக ராசிக்கு ஓவராலாக என்ன மார்க்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்கள் சொல்லுங்கள். 100க்கு 80% தரலாம். நீங்கம்மா? 80. ஓகே. நீங்கள் மேடம்? நிச்சயமாக 85. நீங்கள் சார்? 82. ஓகே. ஓவராலாக என்ன மார்க் வந்துட்டு இந்த குரூப் பயிற்சிக்கு இவங்க கொடுத்துருக்காங்க விருச்சிக ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம வந்துட்டு தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக குரு பகவான் என்னெல்லாம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள். நன்மை தராத ஒரு குரு பயிற்சியாக தான் வந்து இருக்குது. தொழில் ஏதாவது புதுசாக தொடங்கணும் அப்படின்னா தொடங்காது இருக்கிறது நல்லது. எனக்கு எல்லாமே தெரியும் தாண்ட அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் இவங்க இறக்கி வச்சாங்களே இந்த டைமில் போதுமா. சமுதாயத்துல நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே இருந்தாலும் தன்னோட குடும்பத்துல பெருசா மதிப்பு மரியாதை நிம்மதியாக தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு தனுசு ராசி கேட்டால் 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, 7 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்